ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. லாஸ்ட் 2 எபிசோட்ஸாக நம்ம எப்படி வால்பாறை போகணும், அங்கே என்னென்ன சைட்ஸ்லாம் பார்த்தோன்றதை பார்த்துட்ருந்தோம். அதை தொடர்ந்து இந்த 3rd எபிசோடில் நாங்கள் போன இடம் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மலை கிராமத்தை சுற்றி ஃபுல்லாக நீர்வீழ்ச்சி இருக்குங்க. நம்ம போகிறதும் அடுத்த ஒரு ஃபால்ஸ் தாங்க. நாங்கள் அப்படியே அங்கே ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு வெள்ளமலை கிராமத்துலேருந்து கிளம்பி அடுத்ததாக நாங்கள் போன இடம் வால்பாறை சிட்டிக்கு பக்கத்துலங்க. அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த மிஸ்ட்டும் கிளைமேட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படியே அடுத்து வந்த இடம் சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சிங்க. அதாவது இது வந்துட்டு கல்லாறுங்கிறது நம்ம கற்களில் நிறைந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே தண்ணி நிறைய வந்துச்சுங்க. இந்த மான்சூன் கிளைமேட்டில் நீங்கள் வரும்போது அந்த சின்ன சின்ன தூறல் மழையோட உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள்லாம் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம அந்த நீர்வீழ்ச்சி போர்டில் இருந்து ஒரு 800 மீட்டர் நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் நடந்து உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான அருவியை பார்க்கலாங்க. அங்கே கல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே அங்கே கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரம் உள்ளே போய் குளிக்க முடியாது. ஆனால் நம்ம அங்கே இருக்கிற பாறைகள்லாம் உட்கார்ந்து ரசிக்கும் போது அழகு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குங்க. அந்த தண்ணி சத்தத்தோட மழை வரதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நாங்கள் அங்கே முடிச்சுட்டு டவுனுக்கு வந்தோம். டவுனில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போவே ஈவினிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிஸ்ட்டு இறங்க மழையோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சில்லுன்னு குளிர் காற்றோட போகிறதுக்கே ரொம்ப அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த மழை தூறல் அது எல்லாமே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட மஸ்ட் விசிட்டுங்க இந்த மான்சூனில். இது அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு மெமரியாக இருக்கும். ஃபோட்டோஸ் ஃபுல் அப்படி கேலரி ஃபுல்லாக ஃபோட்டோஸாக இருக்கும். நீங்கள் அங்கே நிறைய கோயில்கள் இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மான்சூன் கிளைமேட்டில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் வால்பாறைங்க. வால்பாறையை 7th ஹெவன்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கிளைமேட்டு, மிஸ்ட்டு, சுற்றி பார்க்குற இடம், ஃபால்ஸு எல்லாமே ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க. நாங்கள் அப்படி கீழே ஆனமலையாக வந்துட்டோம். ஆனமலையில் தேங்க்யூ விசிட் அகெயின்னு போட்டிருக்கு. ஏன்னா அது வால்பாறையை திருப்பி பார்க்க தூண்டுற ஒரு இடம். நாங்கள் அங்கேருந்து அப்படியே பொள்ளாச்சி திருப்பி கோயம்புத்தூர்னு வீட்டுக்கு போயிடுவோங்க. ஆழியாரில் சென்டர் ஃபார் யோகா, அதாவது யோகா அண்ட் மெடிடேஷனுக்கு ஒரு கல்ச்சுரல் இடம் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெடிடேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆன்மீக பிரியராக இருந்தால் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.